ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டிஷ் லோ கார்ப் சிக்கன் ப்ரொக்கோலி. தேவையானது ப்ரொக்கோலி, தக்காளி, மிளகாய், பல்லாரி, இஞ்சி பூடு விழுது, சிக்கன். வெல்கம் டு மை சேனல் தமிழா ஈட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிறோம். என்னங்க எண்ணெய் குறையா போட்டு பல்லாரியை முதல்ல போடுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பல்லாரியை போட்டு நல்லா நம்ம கிண்டி விடுவோம். ரொம்ப வதக்க வேண்டாம், வதக்கின இவ்வளவு போதும். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா ஒரு வதக்கு. தக்காளி, பல்லாரி, மல்லி இலை இல்லாத டிஷ்ஷே ரொம்ப ரேர். அப்புறம் நம்ம வெட்டி வச்ச சிக்கன் ஜஸ்ட் பீஸ் வாங்கினா அது வந்து உடம்பு லீன் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. பாடி பில்டரு அவங்கெல்லாம் வந்து மேக்சிமம் ஜஸ்ட் பீஸ் தான் சாப்பிடுவாங்க. மசில் நல்லா க்ரோ ஆகும். கொஞ்சம் சேர்க்க போறோம். போதும், குறைய இஞ்சி பூடி சேர்த்தா போதும். அது ஒரு ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் தான். நம்ம கறினாலே இஞ்சி பூடு தானே. நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம தண்ணியே சேர்க்கல. அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியில தான் இது வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிக்கன் ஒரு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொக்கோலியை வேக வைக்கிறதுனால நம்ம ப்ரொக்கோலியையும் தண்ணியை லைட்டா வடிகட்டி ப்ரொக்கோலியை ஆட் பண்றோம். இது வந்து குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, விட்டமின் எல்லாமே இருக்கு இதுல. ப்ரொக்கோலி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு கிண்டி விடுதோம். இப்போ வெண்டிட்டோம். ஆனா அந்த ப்ரொக்கோலி கொஞ்சம் வேகணும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா லைட்டா தண்ணியை தெளிக்கணும். தண்ணியை ஊத்திடக்கூடாது, தண்ணியை தெளிக்கணும். அப்பதான் அந்த ப்ரொக்கோலி எல்லாம் நல்லா வேகும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நார்மல் சூடு வெந்நில தான் போட்டு வச்சிருக்கோம். அதனால அந்த ப்ரொக்கோலி வேகிறதுக்கு நம்ம அதுல லைட்டா வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து ஒரு கிண்டு. ப்ரொக்கோலி வெளியே விழுந்தாலும் தூக்கி உள்ள போட்டுக்கணும். ஓகே, வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சோம்னா சூப்பர் ஆயிடும். அதனால ஓவர். ப்ரொக்கோலி இது வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணி நம்ம காலை டிஃபனை சாப்பிட்டோம்னா எனர்ஜிக்கு எனர்ஜி, புரோட்டீனுக்கு புரோட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழா ஈட் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸுக்கு, சமையலுக்கு நீங்க வந்து தமிழா ஈட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நான் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.